அத்தனைக்கும் சிக்கமிதான் அவர் என்னைக்கு போய் ஐயா பக்கத்துல உட்கார்ந்தாரோ இன்றைக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் போட்டியிடுகிறார். நான் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த எழுச்சியை கிராமம் தோறும் பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியிலே அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இவருடைய வெற்றியை யாரும் தடுத்துவிட முடியாது. ஆனால் அந்த சதி திட்டத்தை நான் ஏற்கனவே தர்மபுரி நடந்த கூட்டத்தில் பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அந்த ஜி.கே. மணியுடைய தலைமையிலே ஒரு சதி கூட்டம் தான் திட்டமிட்டு தோற்பதற்கு உண்டான வேலையை செய்தது. நான் கேட்கிறேன், கவுண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி 15 தினங்களுக்கு வச்சுக்கிட்டு 2ஆம் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் அர்த்தம் என்ன? நான் கேட்கிறேன், அந்த உளவுத்துறை யாருக்கு இருக்குது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்குது. அப்ப உனக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு? மருத்துவர் ஐயாவை அவருக்கு வேற வேலை கிடையாது, காலையில் எழுந்திரிச்சு அவர் அறிக்கை கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவமானப்படுத்திய மு.க. ஸ்டாலினை நாம் எல்லோரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமா இல்லையா கண்டிச்சு? ஆனா இவருடைய சொந்த குடும்பத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவங்க மகன் தனி விமானத்துல வராங்கன்றனால எந்த அளவுக்கு இந்த கட்சியையும் இந்த இயக்கத்தையும் நீ காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாய். நல்லா நினைச்சு பாருங்க. பல விஷயத்தை தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் மருத்துவர் ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சியில் அத்தனை பேரும் தமிழில் தான் பெயர் எழுத வேண்டும், உங்களுடைய இன்சில் எல்லாமே தமிழில் தான் போட வேண்டும் என்று சொன்னார். எல்லோரும் இருக்கிற அத்தனை பேர் அப்படிதான் போட்டுக்கிறோம். ஆனால் பழங்க ஐயா மேடையில் சொல்லி பார்த்துட்டார், கோகா மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஜி.கே. மணி என்று தான் போடுவேன் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஜி.கே. மணி தான் போட்டுக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஐயா அவர் மதிக்கிறார் யோசனை பண்ணீங்களா? நான் இங்க மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி விட்டு எத்தனை பேர் வெளியே போனாங்களா அத்தனைக்கும் ஜி.கே. மணி தான் காரணம். 30 ஆண்டு காலமா இந்த கட்சிக்கு செய்தது அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகம். நான் கேட்கிறேன், இப்ப செந்தில் மாதிரி இந்த உடைச்சவங்க நிறைய ராமன் இருக்கிறாரு, இந்த மாதிரி என்னைக்காவது ஐயாவை கூப்பிட்டு ஓய்வறியாத உழைப்பாளி தியாக செம்மல் கௌரவ தலைவர் என்னைக்காவது யாரையாவது ஐயா சொல்லுங்கிறாரா? நான் கேட்கிறேன், ஓய்வறியா உழைப்பாளி எது தெரிவிக்கப்பட்டாரு? மகளிர்கள் போய் ஒரு நாள் ஐயா தோட்டத்துல ஐயா பகலெல்லாம் கட்சி வேலைக்கு போன் பண்றாரு, ராத்திரி 12 மணிக்கு கட்சி வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆகவே அவரை ஓய்வறியா உழைப்பாளி என்று நீங்க அவர் பேர் கூப்பிடுறதுனால அவர் ஓய்வறியா உழைப்பாளி. ஆற்காடு நவாப்பு பேரனா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஏற்கனவே வச்சிருந்தியா? சாதாரண ஒரு சைக்கிள்ல 300 ரூபாய்க்கு நீங்க ஆசிரியர் வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உங்களுக்கு எப்படி வந்தது? நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு சொல்றேன், எனக்கு என் குடும்பம் பூரா சேர்ந்து குடியிருப்பதற்கு ஒரு வீடு, நான் கட்சி பணி செய்வதற்காக ஒரே ஒரு காடு, இதுக்கு மேல எங்கிட்ட என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த 10 மடம் மேல ஒரு 6 சென்ட் நிலம். ஆனா ஐயா மருத்துவர் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் செந்தில் அவர்களுக்கு போன் பண்ணி என்ன வேலுசாமி பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாங்க என்னன்னு கேட்கும்போது அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்னே ஒண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு வீடு வாங்கிக்கிறாருங்க. வாங்கினது உண்மை, அந்த லோனை கட்டின அதை வித்துட்டு என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கு திருமணம் பண்ண, திருமணத்துக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் என் வாழ்க்கை. நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், ஜி.கே. மணி அவர்களே, தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நீங்கள் என்னைக்காவது பேசி வெளிநடப்பு செய்வதுண்டா? இந்த அளவுக்கு முதலமைச்சர்கள் நெருக்கமாக இருக்கிற சட்டமன்றத்தில் கால் வைக்க மாட்டேன் என்று சொன்ன மருத்துவர் ஐயாவை நீ சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி இன்னைக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்காம நீ நிறுத்தி வைத்திருக்கிற எவ்வளவு பெரிய கொடுமை. நான் பேசுனேன்,
இங்கே பெண்ணாகத்துல அந்த மண்ணில் மைந்தது இவரால தான் அந்த பெரியம்மா வெளியே போனாரு. அந்த திமுக ஒரு கட்சியே இல்லாம இருந்தது. இன்னைக்கு அந்த திமுக உருவாடுது. இன்னைக்கு அந்த பகுதி உழைச்சுங்க. என்எம்எஸ் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிருக்கணும். நல்லாமட்டியில் இருக்கிற கதிர்வேல், சக்திவேல், ராமகிருஷ்ணன், அந்த பகுதியில் இருக்கிற பாடி செல்வம், சுதாகிருஷ்ணன், இன்னும் ஏழூர் பகுதியில் இருக்கிற பத்தலாபுரம் மாது, இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கணும். ஆனால் போராடி சிறைக்கு போனவங்க. நான் கேட்கிற ஜி.கே. மணி அவர்களே, நீ இடஒதுக்கீடு போராட்டத்திற்காவது ஒரு நாள் ஜெயிலுக்கு போனதுண்டா? எங்கேயாவது நீ போராட்டத்தில் கலந்ததுண்டா? அவர் என்னைக்கு போய் ஐயா பக்கத்துல உட்கார்ந்தாரோ, ஐயா கிட்ட நாங்கெல்லாம் யார் யாரெல்லாம் நெருக்கமா இருந்தோமோ அத்தனை பேருமே தவா போய் இங்க உட்கார்ந்துருக்காங்க. முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சாதாரண குடும்பம் கிடையாதுங்க. மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் நாடு குடும்பம். இன்றைக்கு அந்த மதவழக்கிலிருந்து அந்த பகுதியை தமிழ்நாட்டோடு சேர்ந்ததற்கு அவருடைய அம்மாவே அப்பா அவரு போராடி சிறைக்கு சென்று போராடிதான் அந்த பகுதி தமிழ்நாட்டோட சேர்ந்து. எவ்வளவு பெரிய புகழுக்கு வாய்ந்தவர். அவரை திட்டமிட்டு மருத்துவர் சின்னையாவோ அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, இந்த மாவட்டம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்ட செய்த சதி. ஒரு முறை நீங்க இந்த மாவட்டத்துல எம்பியா, சட்டமன்ற உறுப்பினரா யார் இருந்தாலும் சரி, வெங்கடேஷ் சார் இருக்கட்டும், டாக்டர் நம்ம மருத்துவர் டாக்டர் செந்திலா இருக்கட்டும், பாரிமோகனா இருக்கட்டும், ஒரு முறை இருந்தா எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவு ஐயா வாயாலே எங்களை அசிங்கப்பட்டு வச்சிருவார். எங்க கண்ணு முன்னாடி யாரெல்லாம் எப்படிலாம் நாங்கள் அசிங்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை தடம் பெறலாமல் மருத்துவர் ஐயாவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ள ஒரே நபர் மருத்துவர் சின்னையா என்பதே நான் கேட்கிறேன். இன்றைக்கு அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் விரும்பி போகக்கூடிய கட்சி அது. ஒரு பக்கம் சீமான் கிட்ட போயிட்டுறான், இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட போயிட்டுறான், இன்னொரு பக்கம் அண்ணாமலை கிட்ட போயிட்டுறான். இதுக்கு இணையா அரசியல்ல நிலைநிறுத்தக்கூடிய வளரக்கூடிய நம் இளைஞர் மத்தியில் செல்வாக்கு படைத்த ஒரு தலைவர் யார் அப்படிப்பட்டவர்கள் தினம் தினம் ஒவ்வொரு நாடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி சாதாரண குடும்ப பிரச்சனைனா நான் செலுத்துக்குள்ளதானே முடிச்சுக்குவோம். நீங்க உங்களுக்கு உரிமை இருக்குது, கூப்பிடுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. நான் நேரடியாக பேசிக்கிட்டு வந்தேன். நான் பேசும்போது ஐயா ஒத்துக்கொள்ளுங்களா? நான் வந்து ஒரு மணி நேரம் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் எனக்கு போன் பண்ணி வேலுசாமி எம்எல்ஏ தலையிடாங்க. அந்த இரவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆகவே கார்த்திகை வேற நேரமாகிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க வந்து பிளைட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு இரவு சென்னையில் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போய் அவங்க பார்க்கணும். அதனால நிறைய பேச வேண்டியது இருக்குது, பேசணும். ஆகவே இந்த தருமபுரி மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னோடிகளே, பல காரணங்களால் விலகி இருக்கக்கூடிய அருமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து சிறை வழக்குகள் என்று தியாகம் செய்த நிர்வாகிகளே, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் தயவு செய்து நம்முடைய இடஒதுக்கீடை பெற வேண்டும் என்று சொன்னால், அரசு அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரும் ஒன்று திரண்டு மருத்துவர் சின்னையா தலைமையில் ஒன்று தருவோம், வெற்றி பெறுவோம் என்பதை ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.